இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற டாபிக் இலக்கியம் சார்ந்த 1200 வினாக்கள் டாப்பிக்கில் 3வது பார்ட் வீடியோ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம 2 பார்ட் வீடியோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதாவது 200 வினாக்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதாவது ஸ்கூல் புக்கில் இருக்கிற மேற்கோள்கள், கம்பராமாயணம், நூலாசிரியர், அடைமொழி பெயர்கள், 8 தொகை 10 பாட்டு, சிலப்பதிகாரம், மணிமேகலை, ஸோ இதெல்லாம் இந்த இலக்கியம் சார்ந்த எல்லா டாப்பிக்கும் சேர்த்து ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஸோ மொத்தமாக சேர்த்து 1200 வினாக்கள். ஸோ டோட்டலாக சேர்த்து 1200 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வேணும்னா நான் இது சொல்லியிருந்தேன், தமிழ் மெட்டீரியல்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இலக்கணம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ இலக்கணம் ரெடி ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஸோ தமிழ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 150 ருபீஸ் தான். ஸோ இந்த 6th to 10th வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுவே ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஸோ இது தனியாக இருக்கும், ப்ளஸ் இது தனியாக இருக்கும். ஸோ ஜிபே நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் தான், வாட்ஸ்அப் இதே நம்பர் தான். ஜிபே பண்ணிவிட்டு 150 ஜிபே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவேன் மெட்டீரியல். ஸோ இலக்கணம் மட்டும் ரெடி ஆகல, 6th to 10th வரைக்கும் இலக்கணம் ரெடி ஆகிட்டு இருக்கு. 201வது வினா, வளையாபதி நூலின் ஆசிரியர் யார்? வளையாபதி நூலின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. அடுத்த என்ன பாருங்கள், மண்வாசல், பெய்து பழகிய மேகம் போன்ற நூல்களின் ஆசிரியர் யார்? மண்வாசல், பெய்து பழகிய மேகம் போன்ற நூல்களின் ஆசிரியர். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வரும், தேனரசன். மண்வாசல், பெய்து பழகிய மேகம், தேனரசன். அடுத்து 206வது என்ன பாருங்கள், இளங்கோவடிகள் தமையன் யார்? இளங்கோவடிகளின் தமையன். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வரும், சேரன் செங்குட்டுவன். இளங்கோவடிகளின் தமையன் சேரன் செங்குட்டுவன். அடுத்து என்ன பாருங்கள், இளங்கோவடிகள் டேஸ் கூற்றை பொய்ப்பிக்க துறவு பூண்டார்? இளங்கோவடிகள் யாருடைய கூற்றை பொய்ப்பிக்க துறவு பூண்டார்? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வரும், கணியன் கூற்றை பொய்ப்பிக்க துறவு பூண்டிருப்பார். துறவு பூண்டு குணவாயில் கோட்டத்தில் போய் தங்கியிருப்பார். ஸோ சமண சமயத்துக்கு மாறியிருப்பார். இளங்கோவடிகள் கணியன் கூற்றை பொய்ப்பிக்க துறவு பூண்டார். அடுத்து என்ன பாருங்கள், சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் வஞ்சி காண்டங்கள் எண்ணிக்கை எத்தனை? ஸோ வஞ்சி காண்டங்கள் அந்த காதைகள் எண்ணிக்கை. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 7 காதைகள் வரும். சிலப்பதிகாரத்தின் இடம்பெறும் வஞ்சி காண்டங்கள் காதைகள் பார்த்திங்கன்னா 7 காதைகள் வரும். ஸோ புகார் காண்டம் பார்த்திங்கன்னா 10 காதை வரும். ஸ்டார்டிங் புகார் காண்டம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதுரை காண்டம். ஸோ மதுரை காண்டத்தில் 13 வரும், வஞ்சி காண்டத்தில் 7 வரும். அடுத்து என்ன பாருங்கள், குறுந்தொகையை தொகுத்தவர் யார்? குறுந்தொகையை தொகுத்தவர். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ வரும், குறுந்தொகை தொகுத்தவர் பூரிக்கோ. அடுத்த வினா, 8 தொகையில் உள்ள புறநூல்கள் எத்தனை? 8 தொகையில் உள்ள புறநூல்கள், புறம் பற்றி பாடும் நூல்கள். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ வரும், 2 நூல்கள். 10 ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா அந்த மன்னர்களோட பெருமைகள் பற்றி பாடியிருப்பாங்க, புறம் பற்றியே பாடுறது. 10 சேர அரசுகளை பற்றி பாடியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா புறநானூறு, ஸோ பேர்லேயே இருக்குது, புறம் பற்றிய நூல். 10 புறநானூறு, இரண்டும் அந்த வீரம் கொடை அது பற்றி பாடுறது. 8 தொகையில் 2 நூல்கள். அடுத்த வினா, புறநானூறு நூலின் பாடல்கள் எண்ணிக்கை. புறநானூறு நூலின் பாடல்கள் எண்ணிக்கை. ஸோ அதிலே இருக்குது 400 என்பது சரியானது. அகநானூறு புறநானூறு ரெண்டுக்குமே 400. அடுத்து என்ன பாருங்கள், தமிழரின் முதல் இசைப்பாடல் நூல். தமிழரின் முதல் இசைப்பாடல் நூல். ஸோ இந்த வினா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப்ஷனே வரும், தமிழரின் முதல் இசைப்பாடல் நூல் கேட்டாலும். அதே மாதிரி அகம் மற்றும் புறம், ஸோ இரண்டும் மிக்ஸ் பண்ணி வர 8 தொகை நூல் கேட்டாலும் நமக்கு பரிபாடல் தான் வரும். அது தெய்வங்கள் அடிப்படையில் பகுப்புமுறை அமைந்த நூல் கேட்டாலும் பரிபாடல் தான் வரும். இந்த பரிபாடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான நூல். தமிழரின் முதல் இசைப்பாடல் நூல் கேட்டாங்கன்னா பரிபாடல். ஸோ அதே மாதிரி அகம் மற்றும் புறம், 8 தொகையில் அகம் மற்றும் புறம் கலந்த நூல் கேட்டாலும் பரிபாடல் தான் வரும். அடுத்த என்ன பாருங்கள், 8 தொகையில் அகமும் புறமும் சேர்ந்த நூல். ஸோ இப்போ தான் பார்த்தோம், பரிபாடல் வரும், ஒரே ஒரு நூல் தான் பரிபாடல். அடுத்த என்ன பாருங்கள், மணக்கினிய காதல் புதல்வர்க்கு டேஷ். ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கடிகளில் வரும், மணக்கினிய காதல் புதல்வர்க்கு. ஸோ குழந்தைகளுக்கு அடிப்படையானது எது? குழந்தைகளுக்கு அடிப்படையானது பார்த்திங்கன்னா கல்வி. அடுத்து என்ன பாருங்கள், மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு பாடலடி இடம்பெறும் நூல் எது? மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. ஸோ மேதைகளுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உரையாமை தேவையில்லை, அவங்க தானாகவே உணர்ந்து கொள்வார்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா சிறுபஞ்ச மூலத்தில் வர ஒரு லைன், காரியாசனை இயற்றிய சிறுபஞ்ச மூலம். மேதைக்கு சொல்லவே வேணால் அவங்க தானாகவே அடிப்படையாகவே புரிந்து கொள்வாங்க. அடுத்து என்ன பாருங்கள், நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணர் ஆயினும் பாடலடி இடம்பெறும் நூல். ஸோ இது பார்த்திங்கன்னா 4 அடியாரில் வரும். நாய்க்கால்கள் பார்த்திங்கன்னா நெருங்கி இருக்கும், ஆனால் சிறுவிரல் பார்த்திங்கன்னா நெருங்கி இருக்கும். நன்கணர் ஆயினும்
நன்காக தெரிந்தவராயினும் ஈக்கால் அளவு கூட உதவ மாட்டாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா 4 அடியால் வர ஒரு லைன். அடுத்து என்ன பாருங்கள், வன்மையில் சிறந்தது. வன்மையில் சிறந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா முதுமொழி காஞ்சியில் வர ஒரு லைன். வன்மையில் சிறந்தது எதுன்னு கேட்டிருக்காங்க. வன்மையில் சிறந்தது. ஸோ வன்மையோட சிறந்தது வாய்மை உடைமை. வன்மைனா பார்த்திங்கன்னா கொடைன்ற பொருளில் வரும். கொடை வள்ளல் தன்மைன்ற பொருளில் வரும். ஸோ அந்த கொடை கொடுக்கறது வள்ளல் தன்மையோட சிறந்தது பார்த்திங்கன்னா வாய்மை உடைமை, அதாவது உண்மை பேசுதல். இது வந்து முதுமொழி காஞ்சியில் வர ஒரு லைன். அடுத்த வினா, டேஸ் வேண்டுவது இல். டேஸ் வேண்டுவது இல். ஸோ இது பார்த்திங்கன்னா பழமொழி 400 வர ஒரு பழமொழி. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, ஆட்டுனா வேண்டுவது இல். ஸோ ஆட்டுனா வழிநடை உணவு, அதாவது கட்டுச்சோறு. யாருக்கு வேண்டுவது இல், அதாவது தேவையில்லைன்னா கற்றவருக்கு கட்டுச்சோறு தேவையில்லை. ஸோ இதுனா பழமொழி 400 வர ஒரு பழமொழி. அடுத்த வினா, திருக்குறளை உருசிய மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? திருக்குறளை உருசிய மொழியில் மொழிபெயர்த்தவர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி வரும், தால்சுதாய். அடுத்த வினா, திருவள்ளுவ மாலையில் உள்ள பாடலின் எண்ணிக்கை. 6th நியூ புக்கில் இருக்குது திருவள்ளுவ மாலையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 55 பாடல்கள் இருக்கும். பாடிய புலவர்கள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 53 பேர். ஒருத்தர் மட்டும் 2 பாடல்கள் பாடியிருப்பார். ஸோ மொத்த பாடல்கள் எண்ணிக்கை 55. அடுத்து என்ன பாருங்கள், திருக்குறளில் குறைந்த அதிகாரங்களை கொண்ட இயல். திருக்குறளில் குறைந்த அதிகாரங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வரும், ஊழியல். அதிக அதிகாரங்கள் பார்த்தோம் நம்ம 32 இயல்களை கொண்டது அங்கவியல் பார்த்தோம். அதே மாதிரி குறைந்த அதிகாரங்கள் கொண்ட இயல் பார்த்திங்கன்னா ஊழியல். அடுத்து என்ன பாருங்கள், திருக்குறள் முதன்முதலில் பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு. திருக்குறள் முதன்முதலில் பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ வரும், 1812ஆம் ஆண்டு பதிப்பிக்கப்பட்டிருக்கோம். யார் பதிப்பித்தார்னா தஞ்சை ஞானப்பிரகாசம். ஸோ அவர் பதிப்பித்திருப்பார் 1812ஆம் ஆண்டு. அடுத்து என்ன பாருங்கள், திணை அளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனை அளவு காட்டும் என்று திருக்குறளை போற்றியவர் யார்? ஸோ இந்த லைன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். திணை அளவு. ஸோ அது திணை அளவு தான் இருக்கும், ஆனால் படித்தா பார்த்திங்கன்னா அது பனை அளவு. திணை அளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனை அளவு காட்டும். ஸோ அது பார்த்திங்கன்னா பெரிய பனை மரத்தையே காட்டும் அந்த சிறுபுல் நீர். அதே மாதிரி திருக்குறள் 2 லைன் தான் இருக்கும், படித்தா நிறைய விஷயம் தெரியும். ஸோ இது சொன்னது பார்த்திங்கன்னா கபிலர். திருவள்ளுவ மாலையில் இடம்பெறக்கூடிய ஒரு லைன் இது. அடுத்து என்ன பாருங்கள், கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பட்டினப்பாலை. கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதியை பற்றிய ஒரு லைன் இது. அடுத்து என்ன பாருங்கள், நடு நின்ற நன்னெஞ்சினோர் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? நடு நின்ற நன்னெஞ்சினோர். இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வரும், பட்டினப்பாலை. ஸோ இந்த நன்னெஞ்சினோர் கொடுத்து கேட்கலாம். நன்னெஞ்சினோர் என்பது பார்த்திங்கன்னா வணிகர்களை குறிப்பிடுகிறது. ஸோ நடு நிலைமை, நடு நின்ற நன்னெஞ்சினோர். அடுத்து என்ன பாருங்கள், தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்றவர் யார்? தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்சகத்தினை, அதாவது உலகத்தினை அழித்திடுவோம். பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பாரதியார். அடுத்து என்ன பாருங்கள், தமக்கென முயலான் ஒன்றால் பிறர்க்கென முயலனர் உண்மையானே பாடல் வரியில் இடம்பெற்ற நூல் எது? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வரும், புறநானூறு. அடுத்து என்ன பாருங்கள், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றவர் யார்? வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி வரும், வள்ளலார். அடுத்த வினா, அண்ணலும் விரும்பி என்பால் அழைத்து நீ அவனை என ராமன் யாரிடம் கூறினார்? அண்ணலும் விரும்பி என்பால் அழைத்து நீ அவனை. ஸோ யாரை அழைத்துட்டு வரணும்னு சொல்லியிருப்பார்னா லக்குவன்ட்ட சொல்லியிருப்பார். ஸோ குகனை அழைத்துட்டு வர சொல்லி லக்குவன்ட்ட சொல்லியிருப்பார். அடுத்து என்ன பாருங்கள், பண்ணவன் வருகை என்ன பிரிவினன் இத்தொடரில் பண்ணவன் என குறிப்பிடப்படுபவர் யார்? ஸோ கம்பராமாயணத்தில் இந்த பண்ணவன் என்ற தொடர் யாரை குறிப்பிடுகிறது? பண்ணவன் பார்த்திங்கன்னா லக்குவன். ஸோ இந்த பண்ணவன் என் பொருள் பார்த்திங்கன்னா பல நற்குணங்களை கொண்டவன்ற மாதிரி வரும். ஸோ இந்த பண்ணவன் பார்த்திங்கன்னா லக்குவனை குறிப்பிடுகிறது. அடுத்து என்ன பாருங்கள், கம்பராமாயணத்தில் கார்குலாம் நிறத்தான் என குறிப்பிடப்படுபவர் யார்? கம்பராமாயணத்தில் கார்குலாம் நிறத்தான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ராமன். அடுத்து என்ன பாருங்கள், நாவாய் வேட்டுவன் நாய் அடியேன் இத்தொடரில் குறிப்பிடப்படுபவர் யார்? நாவாய் வேட்டுவன் நாய் அடியேன் தொடரில் குறிப்பிடப்படுபவர் ஆப்ஷன் பி, குகன். அடுத்த வினா,
கம்ப ராமாயணத்தில் கோதைவில் குரிசில் அண்ணான் என குறிப்பிடப்படுபவர். கோதைவில் குரிசில் அண்ணான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ராமனை குறிப்பிடுகிறது. அடுத்து என்ன பாருங்கள், புலவர் ஆற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் எது? புலவர் ஆற்றுப்படை. ஆன்சர் ஆப்ஷன் டி திருமுருகாற்றுப்படை. புலவர் ஆற்றுப்படை என அழைக்கப்படுவது திருமுருகாற்றுப்படை. ஆசிரியர் பார்த்தீங்கன்னா நக்கீரர் வருவார். ஸோ நக்கீரர் பார்த்தீங்கன்னா இந்த 10 பாட்டில் 2 நூல்களை ஏற்றிருப்பார். திருமுருகாற்றுப்படை, நெடுநல்வாடை. புலவர் ஆற்றுப்படை, திருமுருகாற்றுப்படை. புலவர் ஆற்றுப்படை என அழைக்கப்படுவது திருமுருகாற்றுப்படை. அடுத்து என்ன பாருங்கள், திருக்குறளின் முன்னோடி என அழைக்கப்படும் நூல். திருக்குறளுக்கு முன்னாடி இயற்றப்பட்ட நூல் தான் முன்னோடி. ஸோ இது பார்த்திங்கன்னா புறநானூறு வரும். ஆப்ஷன் டி புறநானூறு. அடுத்து என்ன பாருங்கள், கீழ்கண்டவற்றில் பௌத்த காப்பியங்கள் எவை? கீழ்கண்டவற்றில் பௌத்த மத காப்பியங்கள். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஒரு மணிமேகலை, குண்டலகேசி. மணிமேகலை, குண்டலகேசி பௌத்த காப்பியங்கள். அடுத்து என்ன பாருங்கள், தமிழர் வேதம் என அழைக்கப்படும் நூல் எது? தமிழர் வேதம். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வரும், திருமந்திரம். தமிழர் வேதம், திருமந்திரம். அடுத்து என்ன பாருங்கள், சின்னூல் என அழைக்கப்படும் நூல் எது? சின்னூல். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நேமிநாதம். அடுத்து என்ன, மலரும் மாலையும் நூலின் ஆசிரியர் யார்? மலரும் மாலையும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ கவிமணி. அடுத்து என்ன, நெடுநல்வாடை நூலின் ஆசிரியர் யார்? நெடுநல்வாடை. ஆப்ஷன் பி நக்கீரர் வருவார். நெடுநல்வாடை, திருமுருகாற்றுப்படை இரண்டுக்கும் நக்கீரர். அடுத்து என்ன, கொன்றை வேந்தன் நூலின் ஆசிரியர்? கொன்றை வேந்தன். ஆப்ஷன் சி ஔவையார். அடுத்து என்ன, கண்ணன் பாட்டு நூலின் ஆசிரியர்? கண்ணன் பாட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பாரதியார் வருவார். அடுத்து என்ன, கண்ணகி புரட்சி காப்பியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கண்ணகி புரட்சி காப்பியம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பாரதிதாசன். கண்ணகி புரட்சி காப்பியம். அடுத்து என்ன பாருங்கள், வழக்குரை காதை இடம்பெறும் காண்டம் எது? வழக்குரை காதை. ஸோ இது பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு காதை. இடம்பெறும் காண்டம் பார்த்திங்கன்னா மதுரை காண்டம். ஸோ மதுரையில் தான் பார்த்திங்கன்னா அந்த கண்ணகி போய் வாதாடி இருப்பாங்க. வழக்குரை காதை. அடுத்து என்ன பாருங்கள், கண்ணகி வரலாற்றை சிலப்பதிகாரம் என்ற பெயரில் யாம் இயற்றுவோம் என்றவர் யார்? கண்ணகி வரலாற்றை சிலப்பதிகாரம் என்ற பெயரில் யாம் இயற்றுவோம். ஆன்சர் ஆப்ஷன் சி இளங்கோவடிகள் தான் ஏற்றிருப்பார் சிலப்பதிகாரத்தை. அடுத்து என்ன பாருங்கள், சிலப்பதிகாரத்தை அடிகள் நீரே அருளுக. ஸோ அந்த அடிகள்லாம் சிலப்பதிகார கதையை பார்த்திங்கன்னா இளங்கோவடிகளை சொல்லியிருப்பார். யாரும் சீதை சாத்தனார் சொல்லி என்ன சொல்லியிருப்பாருன்னா, அடிகள் நீரே அருளுக, ஸோ நீங்களே ஏற்றுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சித்திரை சாத்தனார். அடுத்து பாருங்கள், ஒற்றுமை காப்பியம் என அழைக்கப்படுவது எது? ஒற்றுமை காப்பியம் என அழைக்கப்படுவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம். அடுத்து என்ன, புறாவின் துன்பத்தை போக்கிய சோழ மன்னன்? புறாவின் துன்பத்தை போக்கிய சோழ மன்னன் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி சிபி. சிபி என்னும் சோழ மன்னன். ஸோ பார்த்தீங்கன்னா அவர் புறாவோட துயரத்துக்காக தன்னோட சதையை அறுத்து வச்சிருப்பார். அடுத்து என்ன பாருங்கள், நற்றிணை அடிவரையறை. நற்றிணையின் அடிவரையறை. ஆன்சர் ஆப்ஷன் டி 9 to 12 அடிகள் வரை. அடுத்து என்ன பாருங்கள், ஐங்குறு நூறின் பாலைத்திணை பாடல்களை பாடியவர் யார்? ஐங்குறு நூறு. மொத்தம் 5 திணைகள் இருக்குது, அதில் பாலைத்திணை பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஓதலாந்தையார். ஐங்குறு நூறு பாலைத்திணை ஓதலாந்தையார். அடுத்து பாருங்கள், ஐங்குறு நூறுவை தொகுத்தவர் யார்? ஐங்குறு நூறுவை தொகுத்தவர் ஆப்ஷன் சி கூடலூர் கிழார். அடுத்து என்ன, கலித்தொகையில் குறிஞ்சித்திணை பாடல்களை பாடியவர் யார்? கலித்தொகையில் குறிஞ்சித்திணை. ஸோ குறிஞ்சின்னு வந்துட்டாலே கபிலர் தான். அங்கே ஐங்குறு நூறும் இங்கே கலித்தொகை குறிஞ்சி ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா கபிலர் தான் வருவார். அடுத்து என்ன பாருங்கள், 8 தொகை நூல்களில் காலத்தால் பிந்திய நூல்கள் எத்தனை? 8 தொகையில் காலத்தால் பிந்திய நூல்கள் பார்த்தீங்கன்னா 2 நூல்கள் வரும். அடுத்து என்ன பாருங்கள், பூவாது காய்க்கும் மரமுல பாடலடி இடம்பெறும் நூல் எது? பூவாது காய்க்கும் மரமுல பாடலடி இடம்பெறும் நூல். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி வரும், சிறுபஞ்ச மூலம். ஆசிரியர் காரியாசான். ஸோ இந்த பூவாது சில மரங்கள் பார்த்திங்கன்னா காய்க்கும். ஸோ அந்த மாதிரி சிறு வயதாக இருந்தாலும் சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க, அந்த மாதிரி பாடியிருப்பார். மூவாது. அடுத்து என்ன பாருங்கள், 255வது வினா, டேஸ் சாரா விடுதல் இனிதே. ஸோ இனிதேன்னு வந்துட்டாலே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இனியவை நாட்பது தான். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இனிதேன்னு வந்துட்டாலே இனியவை நாட்பது தான். இனிதே
ஸோ இது பாருங்கள், டேஸ் சாரா விடுதல் இனிதே, யார்கிட்ட சேராமல் இருக்கிறது இனிதே. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ வரும், சலவர். சலவர் என்பதன் பொருள் பார்த்திங்கன்னா வஞ்சகர்கிட்ட சாராமல் இருப்பதே இனிது. அடுத்த என்ன பாருங்கள், கல்விக்கும் ஓதின் புகழ்சால் டேஸ். ஸோ இந்த டேஷில் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான்மணி கடிகையில் வரக்கூடிய ஒரு லைன், கல்விக்கும் ஓதின் புகழ்சால். ஸோ கல்விக்கு அடிப்படையானது என்னென்னு கேட்டிருக்காங்க. கல்விக்கு அடிப்படையாக விளங்குவது பார்த்திங்கன்னா உணர்வு. இந்த உணர்வு என்பதன் பொருள் இந்த இடத்துல என்ன வரும்னு பார்த்திங்கன்னா நல்ல எண்ணங்கள்னு வரும். கல்விக்கு அடிப்படையானது நல்ல எண்ணங்கள். அடுத்து என்ன பாருங்கள், இளமையில் சிறந்தது டேஸ். இளமையில் சிறந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா முதுமொழி காஞ்சியில் வரக்கூடிய ஒரு லைன், இளமையில் சிறந்தது. இளமையில் சிறந்தது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, மெய்ப்பினி இன்மை. மெய்னா உடல், பிணினா நோய். மெய்ப்பினி அதாவது உடலில் பிணி இல்லாமல் இருக்கிறது தான் இளமையில் சிறந்தது, முதுமொழி காஞ்சி. அடுத்து என்ன பாருங்கள், மாறி ஒன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாடலடி இடம்பெறும் நூல் எது. மாறி ஒன்று இன்றி வறந்திருந்த காலத்தும். ஸோ மாறினா மழை, அந்த மழை இல்லாமல் வறந்திருந்த காலத்துலையும் அந்த புகாவாக நல்கினாள், அதாவது உணவு வாங்கினாங்க. ஸோ இந்த பாடலடி இடம்பெறும் நூல். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, பழமொழி 400. பழமொழி 400. அடுத்து என்ன பாருங்கள், வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் என பாடிய புலவர் யார். வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் பாடிய புலவர் ஆப்ஷன் பி, பாரதிதாசன். அடுத்த திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர். திருக்குறளை லத்தீன் மொழியில், அதாவது இரண்டு பாகங்களை மட்டும் மொழிபெயர்த்திருப்பார். ஸோ பார்த்தீங்கன்னா வீரம முனிவர் மொழிபெயர்த்திருப்பார். அறத்துப்பாலும் பொருட்பாலும் மட்டும் மொழிபெயர்த்திருப்பார். காமத்துப்பாலில் விட்டுட்டு அறம் பொருளை மட்டும் மொழிபெயர்த்திருப்பார். அடுத்து பாருங்கள், திருக்குறளின் பொருட்பால் அதிகாரங்கள். திருக்குறளின் பொருட்பால் அதிகாரங்கள். பொருட்பால் தான் அதிகமாக இருக்கும், 70 அதிகாரங்கள். அறம் 38, பொருள் 70. ஸோ இந்த காமத்துப்பால் பார்த்திங்கன்னா 25. அடுத்தவினா மாறுபட்ட ஒன்றை கண்டறி. பொருட்பால். பொருட்பாலில் மாறுபட்ட ஒன்று. மாறுபட்டது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி வரும். இல்லறவியல் பார்த்திங்கன்னா அறத்துப்பாலில் வரும். அரசியல், அங்கவியல், ஒழிபியல். ஸோ இது பார்த்து 3 பார்த்திங்கன்னா பொருட்பாலில் வரும். அடுத்தவினா வள்ளுவர் செய் திருக்குறளை மறவர நன்குணர்ந்தோர்கள் என பாடியவர் யார். ஆன்சர் ஆப்ஷன் டி, சுந்தரம் பிள்ளை. வள்ளுவர் செய் திருக்குறளை மறவர நன்குணர்ந்தோர்கள். அடுத்தவினா வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றொரு மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி வரும், அன்னை தெரசா. அடுத்த குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர் யார். இதற்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கைலாஷ் சத்யார்த்தி. அடுத்த கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என பாடியவர் யார். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நாமக்கல் கவிஞர். அந்த உப்பு சத்தியாகிரகத்தை அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த பாடலை ஏற்றிருப்பார். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது. அடுத்து என்ன பாருங்கள், எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் திரிதுவும் தத்தமில் சிறிது உளவாகும் என்று கூறும் நூல் எது. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நன்னூல். அடுத்து என்ன பாருங்கள், எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதலும் வேண்டும், இப்பாடல் வரிகளை பாடியவர் யார். ஆன்சர் ஆப்ஷன் சி, பாரதிதாசன். அடுத்து என்ன பாருங்கள், கம்பராமாயணத்தில் கல்திரள் தோழினான் என குறிப்பிடப்படுபவர் யார். கம்பராமாயணத்தில் கல்திரள் தோழினான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வரும், குகன். கல்திரள் தோழினான் என குறிப்பிடப்படுபவர் குகன். அடுத்து பாருங்கள், கம்பராமாயணத்தில் துடி என்னும் பறை உடையவனாக குறிப்பிடப்படுபவர். கம்பராமாயணத்தில் துடி என்னும் பறை உடையவனாக குறிப்பிடப்படுபவர் குகன் தான் இதுவும். அடுத்து பாருங்கள், துன்புலதெனின் அன்றோ சுகமுள்ளது என்றவர் யார். துன்புலதெனின் அன்றோ சுகமுள்ளது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ராமன் தான் குறிப்பிட்டிருப்பார். துன்புலதெனின் அன்றோ சுகமுள்ளது. ஸோ இந்த பிரியர் இப்போ அந்த குகனை பிரியர் நேரத்தில் கூறியிருப்பார். அடுத்து பாருங்கள், அன்புல இனினாமோர் ஐவர்கள் உளரானோம் இதில் குறிப்பிடப்படும் 5வது நபர் யார். அன்புல இனினாமோர் ஐவர்கள் உளரானோம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா குகன் தான் வருவார். குகனை பிரியும் போது துன்புலதெனின் அன்றோ சுகமுள்ளது.
அப்படின்னு சொல்லிட்டு அன்புல இனினாம் ஒரு ஐவர்கள் உலராடம். ஸோ இது சொன்னவரும் ராமன் சொல்லியிருப்பார். இந்த 5வது நம்பர் பார்த்தீங்கன்னா குகன். அதே மாதிரி எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா 5வது நம்பர் கேட்டால் குகன் வருவார். அதுவே 6வது நம்பர் பார்த்தீங்கன்னா சுக்ரீவன். 7வது யார் சொல்லியிருப்பார்னா ராமன். வீடனன் சொல்லியிருப்பார். ஸோ இது பார்த்தீங்கன்னா கங்கை, அந்த 1000 படகுக்கு நாயகன்னு போற்றப்படுபவர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வானரப்படை தலைவன் சுக்ரீவன். இவர் வந்து இலங்கையை சேர்ந்தவர் வீடனன். ஸோ பார்த்துங்க. அடுத்த வினா பாருங்கள். மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ என்ற தொடர் யாரை பற்றி புகழ்கிறது? மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ என்ற தொடர் யாரை பற்றி புகழ்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ராமனை பற்றி புகழ்கிறது. அடுத்து என்ன பாருங்கள். எண் பெருந்தொகை என அழைக்கப்படும் நூல் எது? எண் பெருந்தொகை. ஸோ எண்ணை வந்து 8 மென்ஷன் பண்ணுது, 8 தொகை. அடுத்து என்ன பாருங்கள். தூதின் வழிகாட்டி என போற்றப்படும் நூல். தூதின் வழிகாட்டி. ஆன்சர் ஆப்ஷன் சி, நற்றிணை. அடுத்த வினா. நல்ல என்னும் அடைமொழி பெற்ற நூல். நல்ல என்னும் அடைமொழி பெற்ற நூல் குறுந்தொகை. இதுவே நல்லுன்னு மட்டும் கேட்டாங்கன்னா நற்றிணை வரும், நல்லன்னு கேட்டால் குறுந்தொகை. டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. அடுத்த வினா. இரும்பு கடலை என அழைக்கப்படும் நூல். இரும்பு கடலை என அழைக்கப்படுவது பதிற்று 10. இது ஒரு புறநூல். அடுத்த வினா. தமிழரின் முதல் இசைப்பாடல் நூல். தமிழரின் முதல் இசைப்பாடல் நூல். ஸோ ஆல்ரெடி பார்த்தோம். முதல் இசைப்பாடல் பரிபாடல். அடுத்த வினா. பரபிரம்ம விளக்கம் நூலின் ஆசிரியர் யார்? பரபிரம்ம விளக்கம் காளமேக புலவர். அடுத்த வினா. சரஸ்வதி மாலை நூலின் ஆசிரியர். சரஸ்வதி மாலை நூலின் ஆசிரியர் காளமேக புலவர். அடுத்த வினா. பூர்ணர் ஆற்றுப்படை நூலின் ஆசிரியர். பூர்ணர் ஆற்றுப்படை முடத்தாம கண்ணியார். அடுத்த வினா. துன்பம் வெல்லும் கல்வி என்னும் தலைப்பில் பாடல்களை இயற்றியவர் யார்? துன்பம் வெல்லும் கல்வி. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்த வினா. குயில் பாட்டு நூலின் ஆசிரியர் யார்? குயில் பாட்டு ரொம்ப ஈஸியானதான். ஆன்சர் ஆப்ஷன் டி, பாரதியார். அடுத்த வினா. தன் மகனை தேர் சக்கரத்தில் இட்டு கொன்ற சோழ மன்னன். தன் மகனை தேர் சக்கரத்தில் இட்டு கொன்ற சோழ மன்னன் மனுநீதி சோழன். இது மாதிரி சிபி பார்த்தோம். புறாவுக்காக தன் தசையை அறுத்து கொடுத்துருப்பாரு. மனுநீதி சோழன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாடு வந்து இந்த மணியை அடித்ததுனால அந்த தேர் சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா மகனை இட்டு கொண்டிருப்பார். அடுத்து பாருங்கள். வழக்குரை காதை மதுரை காண்டத்தின் டேஸாவது காதையாகும். வழக்குரை காதை பார்த்தீங்கன்னா மதுரை காண்டத்தில் இருக்க காதை பார்த்தோம் ஆல்ரெடி. பார்த்திங்கன்னா 10வது காதை. மதுரை காண்டத்தில் மொத்தம் 13 காதைகள் தான். அதிகபட்ச காதைகள் வருது மதுரை காண்டம் தான். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த வழக்குரை காதைங்கிறது 10வது கதையாக இருக்கும். அடுத்து என்ன பாருங்கள். இசை நாடகமே டேஸ் கதையின் உருவம். இசை நாடகமே சிலப்பதிகார கதையின் உருவம். ஸோ இசை நாடகம் கேட்கலாம். இசை நாடகம் பார்த்திங்கன்னா சிலப்பதிகார கதையின் உருவம். அடுத்த வினா பாருங்கள். டேஸை உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் எனவும் வழங்குவர். எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சிலப்பதிகாரம். ஸோ அந்த சீத்தை சாத்தனார் வந்து சிலப்பதிகார கதை சொல்லியிருப்பார். கண்ணை கை சொல்லிவிட்டு அடிகள் நீரே அழுகன்னு சொல்லியிருப்பார். அதுக்கு இளங்கோடிகள் பார்த்திங்கன்னா நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செயல்னு மென்ஷன் பண்ணியிருப்பார். நாட்டுதும் யாமோர் பாட்டை செயல். ஸோ பாட்டுடை செயல்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம். அடுத்து என்ன. ஐம்பெருங்காப்பியங்களில் முதன்மையானது. ஐம்பெருங்காப்பியங்களில் முதன்மையானது சிலப்பதிகாரம். அடுத்து என்ன பாருங்கள். தெய்வங்கள் அடிப்படையில் பகுப்பு முறை அமைந்த ஒரே தொகை நூல். தெய்வங்கள் அடிப்படையில் பகுப்பு முறை அமைந்த ஒரே தொகை நூல். ஸோ இது பார்த்திங்கன்னா பரிபாடல். அடுத்த வினா. அகநானூரை பாடிய புலவர்கள் எண்ணிக்கை. அகநானூரை பாடிய புலவர்கள் எண்ணிக்கை. ஸோ இது பார்த்திங்கன்னா 145 புலவர்கள். அடுத்த வினா. நற்றிணை கடவுள் வாழ்த்தில் இடம்பெறும் இறைவன் யார்? நற்றிணை கடவுள் வாழ்த்தில் இடம்பெறும் இறைவன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, பெருமாள் வருவார். அடுத்த வினா. கலித்தொகை நூல் முழுமைக்கும் உரை கண்டவர் யார்? கலித்தொகை நூல் முழுமைக்கும் உரை கண்டவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, நச்சினார்க்கினியார். அடுத்து பாருங்கள். ஐங்குறுநூறு நெய்தல் திணை பாடல்களை பாடியவர் யார்? ஸோ நெய்தல் வந்தால் அம்முவனர் வருவார். ஸோ குறிஞ்சி வந்தால் கபிலர் வருவார். முல்லை வந்தால் பேகனார் வருவார். மருதம் பார்த்திங்கன்னா ஓரம்பொகையார். ஸோ நெய்தல் வந்து அம்முவனர். அடுத்து பாருங்கள். மூவாது மூத்தவர் நூல் வல்லார். பாடலடி இடம்பெறும் நூல் இது. மூவாது மூத்தவர் நூல் வல்லார். ஸோ மூவாதுனா பார்த்திங்கன்னா அந்த இது இன்னும் முதுமை அடையாமல் இருக்கிறது. முதுமை அடையாமல் மூத்தவர் நூல் வல்லார். ஸோ இது பார்த்திங்கன்னா சிறுபஞ்ச மூலம் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அந்த பூவாது காய்க்கும் மரமுலை இளமையாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அறிவு அதிகமாக இருந்தாலும் அவங்க வந்து அந்த மூவாது மூத்தவர். ஸோ அந்த நூல் வல்லார்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சிறுபஞ்ச மூலம் ஆசிரியர் காரியாசான்.
அடுத்த வினா, கடைசி வினா பாருங்கள். டேஸ் தம் வாய்மொழி போற்றால் இனிதே. ஸோ இனிதேன்னு வந்தாலும் இனியவை நாட்பது சொல்லியிருக்கேன். இனிதே வந்தாலும் இனியவை நாட்பது பாடலடியில் வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா புலவர் தம் வாய்மொழி போற்றல் இனிதே. இதுவே சலவர்னு கொடுத்துருந்தாங்கன்னா சலவர் சாரா விடுதல் இனிதே. ஸோ வஞ்சர்கிட்ட சாராமல் இருக்கிறது இனிது. அதே மாதிரி புலவர் தம் வாய்மொழி போற்றல் இனிதே.